இப்போ டெல்லி தமிழ் சங்கத்தை சேர்ந்தவர்கள்லாம் அழைத்து வச்சு இந்த மீட்டிங்ல அண்ணாமலை பேசியிருக்கிறான்னு சொன்னீங்க. இங்க உள்ளூர் தமிழர்கள் யாருமே அண்ணாமலையோட பேச்ச கேட்கவே இல்ல. இப்ப டெல்லியில் சென்று டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழர்கள்ட்ட பாஜகவிற்கு ஆதரவாக அண்ணாமலை பிரச்சாரம் செய்கிறார். எப்படி பார்க்குறீங்க? டெல்லி மக்கள் ஏற்கனவே கெஜ்ரிவால் முதலமைச்சரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க ஜெயில்ல. அதே போல கெஜ்ரிவால் இதற்கான வழக்கும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. உச்சநீதிமன்றம் கூட அவருக்கு நாளை பெயில் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. அவரை வந்து ஊழல்வாதி என்கிறார். அதே போல ராகுல் காந்தி அவர்களை பற்றி ரேபரேலியில் அவர் வெல்ல மாட்டார். அதே போல இந்த மக்களிடம் சென்று வயநாட்டிலும் வெல்ல மாட்டார், ரேபரேலியும் வெல்ல மாட்டார் என்ற ஒரு பிரச்சாரத்தை செய்கிறார். அண்ணாமலையோட பிரச்சாரத்தை டெல்லி மக்கள் ஏற்பார்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அண்ணாமலை ஒரு விஷயத்தை நம்ம பாராட்ட வேண்டும். அண்ணாமலை இந்திய ஒன்றிய முழுக்க பிரச்சாரத்துக்கு போக வேண்டும் அப்படிங்கிறதா என்னுடைய தனிப்பட்ட முறையில் அண்ணாமலைக்கான வேண்டுகோள். ஏன்னா அண்ணாமலை எங்கெல்லாம் பரப்புரைக்கு போறாரோ அந்த இடத்துல எல்லாம் எதிர்கூட்டணியான இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. அண்ணாமலை கர்நாடக தேர்தலில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்தார், பாஜகவிற்கு பரப்புரை செய்தார். அங்கே ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றியோடு காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது. அதே போல தமிழ்நாட்டில் நான் பாஜக வளர்த்துட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த வளர்ச்சி, உண்மையான வளர்ச்சி என்னங்கிறத நம்ம ஜூன் 4ஆம் தேதி பார்க்க போகிறோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ டெல்லிக்கு போயிருக்காரு. தெலுங்கானாவிலையும் பிரச்சாரம் பண்ணாரு, உள்ளதும் அங்க போச்சு. தெலுங்கானையும் பண்ணாரு, ரேவந்த் தான் ஜெயிச்சாரு. இப்போ அதே போல இன்றைக்கு டெல்லிக்கு போயிருக்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், டெல்லியிலே 7 தொகுதிகளையும் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி தான் கைப்பற்ற போகிறது. அதுதான் நிலைமை. இதுல அவர் எனக்கு என்ன பெரிய வேடிக்கை அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி ரேபரேலி தொகுதி மக்கள் ராகுலை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அவர் அமேதியில தோத்துட்டு ரேபரேலிக்கு போயிருக்காரு, ஏன் அமைதியிலே திருப்பி நிக்க வேண்டியதானு ஒரு அறிவுபூர்வமான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. எனக்கு என்ன ஒரு இதுனா, 2021 அரவக்குறிச்சியில் தோற்றவர் அண்ணாமலை சட்டமன்ற தேர்தலில். அப்ப மீண்டும் அரவக்குறிச்சி உள்ளடங்கி இருக்கிற கரூர் தொகுதியில போட்டிட்டு இருக்கலாம்ல, எதற்காக கோயம்புத்தூர் சென்றார்? அப்ப அரவக்குறிச்சி மக்களாலே விரட்டப்பட்ட அண்ணாமலை கோயம்புத்தூர்ல போய் தேர்தலில் நிற்கும் பொழுது அமேதியில் ஒரு முறை வெற்றி வாய்ப்பை இழந்த ராகுல் அடுத்த தேர்தலில் அவர் ரேபரேலியில் நிற்பதில் என்ன தவறு இருக்க முடியும்? இன்னொரு விஷயம் அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற உரிமை தான் ஒருவர் ஒரே நேரத்தில் 2 தொகுதியில் போட்டியிடலாம் அப்படிங்கிற உரிமை. அதையும் இந்த இடத்துல அவர் கேள்விக்குள்ளாக்குறார். அவருக்கு பயத்தை பாத்தீங்களா? அவர் வயநாட்டிலே நிக்கிறார், இங்கேயே நிக்கிறாரு, ஏன் ஒரு இடத்துல அவரால் இது பண்ண முடியலையா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப 2014 நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் வதோராலையும் நின்னாரு, உத்தரப்பிரதேச வாரணாசிலையும் நின்னாரு. எதற்காக நின்னாரு? அப்ப ஏன் அவருக்கு நம்பிக்கை இல்லையா? ஒரே இதுல நிக்கிறது நம்பிக்கை இல்லையா? இல்ல அவரு தன்னுடைய வெற்றி இப்ப என்ன சொல்றாருன்னா, வெற்றியின் மீது சந்தேகம் கொண்டுதான் ராகுல் 2 இடத்துல நிக்கிறாருன்னு சொல்றாரு. அப்ப நரேந்திர மோடி அதே மாதிரி வெற்றியின் மீது நம்பிக்கை இல்லாம தான் 2 தொகுதியில நின்னாரா? இப்படி பல பேர் இன்றைக்கு இதே மாதிரி தலைவர்கள் எல்லாமே 2 இடங்களில் நின்றிருக்கிற இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டிலே கூட ஜெயலலிதாவை போன்றவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா காங்கேயம், பர்கூர்னு 2 இடத்துல ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் நின்றிருக்கிறார்கள். இப்படி பல தலைவர்கள் நின்றிருக்காங்க. ஆனா இதை போய் இவர் கேள்விக்குள்ளாக்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கட்சி தலைவரையும் சேர்த்துதான் அந்த இடத்துல அசிங்கப்படுத்தியிருக்காரு. இப்போ அவர் ராகுலை நோக்கி சொல்லி இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு நரேந்திர மோடிக்கும் பொருந்தும். நரேந்திர மோடி 2014 2 இடத்தில் நின்று விட்டு வெற்றி பெற்ற பிறகு அவர் வதோராவை ராஜினாமா செய்துவிட்டு வாரணாசியில் தொடர்ந்தார். ஆகவே இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அரசியல் அடிச்சுவோட தெரியாதவர்கள். இந்த பேசக்கூடிய விஷயம் ஒரு அரசியல் தலைவருக்கு கூட தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கேள்வி எல்லாமே இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பத்தின அனைத்துமே யூபிஎஸ்சி எக்ஸாம்ல இந்தியன் பொலிட்டின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அந்த இந்தியன் பொலிட்டியில இதெல்லாம் வரும். அப்ப இவர் உண்மையிலேயே ஐபிஎஸ் எழுதி பாஸ் பண்ணாராங்கிற சந்தேகமே நமக்கு இந்த இடத்துல வருது. நீங்க அரசியல் தலைவரா கூட நீங்க எதுவுமே தெரியாம கூட உள்ள வாங்க, ஓகே, நீங்க படித்தவர், நான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, வேலையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு, பொது சேவைக்கு வந்திருக்காருன்னா அங்க உள்ள பேசிக் விஷயமே உனக்கு தெரியலன்னா நீ எப்படி ஐபிஎஸ் பாஸ் பண்ண அப்படிங்கிற கேள்விதான் வருகிறது. இன்னொன்று கேட்கிறேன், அரவிந்த் கெஜ்ரிவாலை பற்றி சொல்றாரு. ஊழல்வாதி, மக்களை பற்றி அக்கறையே இல்லாம இன்றைக்கு ஊழல் செய்து சிறைக்கு போயிருக்காருன்னு சொல்றாரு. அப்போ உங்களுக்கு இதுவரை இந்திய அரசியல் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு சிஏஜி சொல்லி 7.5 லட்சம் கோடி பாஜக அரசின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருப்பதாக சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு தேர்தல் பத்திர முறைகேடு இருக்கு, பிஎம் கேர் ஊழல் இருக்கு. இதெல்லாம் பாஜக செய்துவிட்டு பாஜகவை மீண்டும் நீங்க ஆட்சியில் அமர்த்துங்கன்னு நீங்க கேட்குறீங்க. ஆனால் உங்கள் கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையும் சிபிஐயும் தான் எதிர்கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் அச்சுறுத்துவதற்காக இப்படி வழக்குகளை போடுறீங்க. அப்போ நான் அப்ப சொன்ன மாதிரி இவர் அண்ணாமலை பேசுகிறது எல்லாமே சேம் சைடு போல் தான். அதனாலதான் நாங்க கேட்கிறோம், அண்ணாமலை இந்தியா முழுக்க போய் பிரச்சாரம் பண்ணுவோம்.
ஏன்னா நீங்க இவரை பத்தி அவங்க எதிரணியை பற்றி அண்ணாமலை பேசும்போது அவர் அணியை பத்தி பல பேர் வந்து அந்த எண்ணம் போயிடும். நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஊழல் பண்ணிட்டு போயிருக்காருன்னு சொல்லும் பொழுது, அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் பண்ணிட்டு போயிருக்காரு, ரைட்டு. அஜித் பவார் என்ன பண்ணாரு? அஜித் பவாருடைய மனைவி எதற்காக விடுவிக்கப்பட்டார்? ஏக்நாத் சிண்டே மீதான வழக்கு என்னாச்சு? எடப்பாடி மீதான வழக்குகள்லாம் என்னாச்சு? ஏன் உங்களோட ஓபிஎஸ் உடைய நெருங்கிய கூட்டாளியாக இருந்த சேகர் ரெட்டி மீதான வழக்கெல்லாம் என்னாச்சு? அப்போ உங்களோடு தொடர்பில் இருக்கிறார்கள்னா அவங்க மேல ஏன் சமீபத்திய உதாரணமாக உங்களை எதிர்த்து நிற்கிற வரைக்கும் தினகரனை வந்து வேட்டையாடப்பட்டார், ரெட்டைலைக்கு லஞ்சம் கொடுத்தாருலாம் சொல்லி வழக்கு திறந்தார். இன்றைக்கு அதே தினகரனுக்காக போய் ஒரே வாகனத்துல போய் பிரச்சாரம் பண்றாரு அண்ணாமலை. ஆக இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு ஊழலை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படிங்கிறதான் மக்கள் எழுப்புகிற கேள்வி. கண்டிப்பாக இதற்கு எல்லாம் சேர்த்து மக்கள் வந்து ஜூன் 4ஆம் தேதி பதில் கொடுப்பாங்க. அது போக இன்னுமே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை விசாரணை என்பது இன்னும் நீட்டிக்கிட்டே போகும்னு சொல்லி சொன்னதுனாலதான் தேர்தலை கருத்தில் கொண்டு நாங்க வந்து அவருக்கு இன்டம் பெயில் கொடுப்பதற்கான இதை வந்து யோசிக்க வேண்டியது நிலைக்கு வந்து இருக்குது, பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சென்ற முறை வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளே சொன்னாங்க. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்கு இப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜியுடைய வழக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்துச்சு. ஏற்கனவே ஜாமீனுக்கான பதில் மனுவை தாமதமாக கொடுத்ததற்காக உச்சநீதிமன்றத்தில் வைத்தே அமலாக்கத்துறை மன்னிப்பு கேட்டாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கும் விசாரணைக்கு வராமல் விசாரணையை தள்ளி வைக்க சொல்லி அமலாக்கத்துறை கோரிக்கை வச்சதாக செய்திகள்ல பார்க்க முடியுது. அந்த கோரிக்கைக்கு எதிராக ஆவேசமாக செந்தில் பாலாஜி தரப்பும் பதில் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா மே 15ஆம் தேதி மனு என்பது தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு அந்த அமலாக்கத்துறையுடைய வாதமும் மே 15 தள்ளி வைக்கப்பட்டதுக்கும் என்ன காரணமா இருக்கும் நீங்க பாக்குறீங்க? அதாவது பாத்தீங்கன்னா கடந்த முறை இது விசாரணைக்கு வரும் பொழுதே வந்து அமலாக்கத்துறை தன்னுடைய கவுண்டர், அதாவது பதில் மனுவை வந்து தாக்கல் செய்திருக்க வேண்டும். ஆனால் அந்த தேதியில வந்து அவங்க அதுவரை தாக்கல் செய்யல, தாமதமாக அன்றைய தினம்தான் தாக்கல் செய்தார்கள். அப்ப தாமதத்திற்கான காரணத்தை அவர்கள் சொல்ல வேண்டும், இல்லைன்னா அவங்க வந்து மன்னிப்பு கோரணும். அப்ப மன்னிப்பு கோரித்தான் அவர்கள் வந்து அந்த கவுண்டரை வந்து உள்ள கொடுத்தாங்க, எதிர்மனுவை வந்து அவர்கள் கொடுத்தார்கள். அப்ப அடுத்த கட்ட விசாரணை இன்றைக்கு வரும் பொழுது அந்த மனுக்களின் மீதான விசாரணை தொடங்கணும். ஆனால் இன்று மீண்டும் வந்து அவர்கள் வந்து வழக்கு வந்து வாய்தா வாங்கியிருக்காங்க. அப்போ வாய்தா வாங்கிட்டு அவங்க மே 15ஆம் தேதி வழக்கை வந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது அண்ணன் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞரான மூத்த வழக்கறிஞர் அரிமா சுந்தரம் அவர்கள் வந்து ஏறத்தாழ 328 நாட்களாக எங்களுடைய கிளைண்ட் வந்து சிறையில் இருக்கார். ஆகவே வந்து இதை மேலும் மேலும் தள்ளி வைப்பது என்பது வந்து அவருக்கு இழைக்கக்கூடிய ஒரு அநீதி அப்படின்ற கருத்தை வந்து அவர் முன்வைத்து மே 15க்கு மேல் வந்து இதை இன்னும் நீடிக்க கூடாது, இவங்க உடனடியாக விசாரணையை வந்து நடத்த வேண்டும், இல்லை இன்றையே நடத்த வேண்டும்னு கூறினார். இருந்தாலும் கூட அமலாக்கத்துறையினுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட உச்ச நீதிமன்றம் வந்து மே 15ஆம் தேதிக்கு இதை வந்து தள்ளி வைத்திருக்கு. இதுல இன்னொரு சிக்கல் என்னவாக இருக்கும் அப்படின்னா வந்து அந்த நேரத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய கோடை விடுமுறை தொடங்கிவிடும். எப்பவுமே பாத்தீங்கன்னா மேவுடைய செகண்ட் ஹாஃபும் ஜூனும் வந்து ஃபுல்லாவே வந்து உச்சநீதிமன்றங்களில் கோடை விடுமுறை தான் இருக்கும். மிக முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள் மட்டும்தான் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். மற்ற சாதாரண வழக்குகள் வந்து அது அந்த ஜூனுக்கு அப்புறம் வந்து போஸ்ட் பட்டியலிடுவார்கள். ஆக இது வந்து மீண்டும் அந்த நாளில் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறதா, இல்லை இதுவும் அதுக்கப்புறம் வந்து பட்டியலிட போறாங்களா அப்படிங்கிறது அடுத்த ஒரு கேள்வி. இப்போதைக்கு மே 15க்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டாலும் கூட அன்றைய தினம் வந்து என்ன நடக்கும் இல்லை அப்படிங்கிறது இன்னும் நமக்கு உறுதியாக தெரியவில்லை. அப்படி ஒருவேளை இது வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய கோடை விடுமுறைக்கு பின் வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 365 நாட்கள், அதாவது ஓராண்டையே தாண்டிவிடும். ஏன்னா இப்போ கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தான் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இது கைது செய்யப்பட்டார். ஆக இப்படி இருக்கக்கூடிய நிலையில் வந்து இது ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நான் மீண்டும் மீண்டும் வந்து நீங்க ஒரு இடத்துல வந்து இவர் ஜாமீன் கோரும்போது என்ன சொல்றாங்கன்னா, இவர் வழக்கை தாமதப்படுத்துகிறார், நாங்க ட்ரையல் நடத்த தயாரா இருக்கோம்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரத்தில் ஜாமீன் மனு விசாரணைக்கு வரும்பொழுது இதைக்கு இன்றைக்கு நாளைக்குன்னு வேணுமே முட்டுக்கட்டை போடுகிறார்கள். ஆகவே ஏற்கனவே வந்து சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாவே நீதிமன்றத்திலே உறுதியளித்திருக்கிறார், ஒருவேளை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தவறாக வழக்கு போயிருந்தால் அவர்களுக்கு தண்டனை உண்டுன்னு சொல்லியிருக்காரு. அதனால இது ஜூனுக்கு பிறகு விசாரணை வருகிற பட்சத்தில் இந்தியா கூட்டணியினுடைய அரசு அமைந்துவிடும். அப்போது தவறாக இந்த வழக்கை தொடர்ந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தின் வாயிலாகவே தண்டிக்கப்பட இருக்கிறார்கள். நிரபராதியாக அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வருவார். மீண்டும் மீண்டும் ஜூனுக்கு பிறகு வழக்கை கொண்டு போறாங்கன்னா இதுதான் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு.